90s and early 2K Indian cricket team. பெஸ்ட் ஃபீல்டு நான் யுவராஜ் சிங் மும்பை கைட்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல ஒரு குட்டி பையன் வந்து ஃபீல்டிங் இந்தியாவை மாட்டேன் இருந்தான். அது கூடவே மிஸ்டர் ஐபிஎல் அந்த பட்டத்தையும் கொடுத்தாங்க. அந்த மிஸ்டர் ஐபிஎல் இந்த பட்டத்துக்கு 10 பொருத்தும் பக்காவும் செட் ஆகும். என்ன தலைவன் 2005 டெபியூ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் கோட் தான். கூடவே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக தலை போட்ட சின்ன தலையும் சிஎஸ்கே டீம் புடிச்சு போற. அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் வரலாறு. என்னதான் சிஎஸ்கே டீம்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் தலைவன் செஞ்ச செய்கை தனியே ரகம் தான். ஃபர்ஸ்ட் சீசன்ல 16 மேட்ச்ல 421 ரன், செமியில மேன் ஆஃப் த மேட்ச். சரி ஏதோ ஒரு சீசன் அடிச்சுட்டான சார். வந்து போன எல்லா சீசன்லயும் தலைவன் டாப் 5. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரி அடிச்சது நம்ம தலைவன் சின்னாரைனா. 2013 ஐபிஎல் சிஎஸ்கே vs பஞ்சாப் குவாலிஃபை 2 மேட்ச். வந்த வேகத்துல வெளியே போக ரைனா ஆடின நாக்பருக்கு 25 பாலுக்கு 87 ரன், 348 ஸ்ட்ரைக்கர். பஞ்சாப் மரண பயத்துல இருந்தானுங்கடா. மெக்காலாம் மட்டும் அன்னைக்கு ரன் ஆக்கல. கிங்ஸ்லாம் ஒன்னும் பஞ்சாப் மொத்தமா முடிச்சு விட்டுருப்பான். நம்ம இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை எவனாலையும் பிரேக் பண்ண முடியல, பண்ணவும் முடியாது. தலைவன் பேட்டிங்ல மட்டும் தான் பெஸ்ட் நினைச்சா எப்பெல்லாம் போய் விக்கெட் வேணுமோ தலைவனை தேடி வாழ் போக வரப்பெல்லாம் 2-3 விக்கெட் எடுத்துக்குள்ள தலைவன் எப்பயுமே ஸ்பெஷல் இல்லையா. தலைவனை சொல்லவே வேணாம். எதெல்லாம் ரிஸ்க் கேச்சோ அதை நான் பிடிச்சே திருன்னு ஒத்த கால நினைப்பான். பேட்ஸ்மேன் ரைனா கிட்ட பால் அடிச்சுட்டா போதும். நிறைய பேட்ஸ்மேன் அந்த கோட்டை அமைச்சதாதி நம்ம பிள்ளைய அந்த ஸ்லிப்ல எடுக்கிற கேட்ச் இது ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அவன் கூட இன்சைட் அவுட் ஷாட் ஒன்று பண்ணியிருப்பான் பாருங்க. அவனை தவிர வேற எவனாலே அதை பண்ண முடியாது. அதுவும் கேப்டன்ஷிப்னு வந்தா போதும் தலைவன் கொடூரமா மாறிடுவான். தலைவன் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீம் கொடுத்தாலும் என் பண்ணிட்டு வந்தாலும் வரலாறு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா. இந்தியா vs பங்களாதேஷ் 2014 இந்தியா 105 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக அவ்வளவுதான் இந்த கேம் முடிஞ்சு நினைச்சல. நானும் பங்களாதேஷ் டீம் மண்ட கொட்டி 58 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கினேன். வரலாறுலாம் நம்ம தலைவன் கேப்டன்ஷிப்ல தான். அவன் ஆடுற டீமோ ஆப்னண்டோ எவனோ 50, 100, 200 அடிச்சாலும் ஏன் விக்கெட்டே எடுத்தாலும் தலைவன் செலிப்ரேஷன் பண்றதுலாம் ஒரு தனி ஹீரோ. ராய்னாக்கு டோனி எவ்வளவு பிடிக்கணும். ஆகஸ்ட் 15, 2020 7:29 டோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண கூடவே கொஞ்சம் கூட யோசிக்காம தலைவனும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ். அதுக்குதான் அவனுக்கு சின்னதால இந்த பட்டம் கொடுத்தாங்க போல. ஃபைனலா எல்லா சைல்டுஹுட் இருக்கும் ஒரு எண்டு வர மாதிரி தலைவனுக்கும் கரியரே டோன் வந்துச்சு. எந்த டீமால மிஸ்டர் ஐபிஎல் பேர் வந்துச்சோ ஐபிஎல் அன்சோல்டா போறது காரணமாக இது கூட இன்னும் யாரை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண குறைஞ்ச பண்ணுங்கடா.